ஐபிஎல் 2026 சீசன் இப்போ சூடு பிடிச்சிருக்கு. இதுல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எஸ்ஆர்எச் அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே டீம்களுக்கு இடையிலான ஒரு செம மோதல் நடக்க போகுது. லீக்லயே ரொம்ப டஃப் கொடுக்கக்கூடிய பிளே ஆஃப் போறதுக்கு முக்கியமான புள்ளிகளை வாங்கணும்னு தீவிரமா இருக்கிற ரெண்டு டாப் டீம்கள் மோதுற இந்த மேட்ச் இப்போ செம்மை எதிர்பார்ப்பை கிளப்பிருக்கு. ஐபிஎல் போட்டியோட 19வது சீசன் மேட்ச்ஸான இது 2026 மார்ச் 28ல இருந்து மே 31 வரைக்கும் இந்தியாவுல இருக்கிற பெரிய கிரிக்கெட் மைதானங்கள்ல தரமான T20 கிரிக்கெட் விளையாட்டை நமக்கு காட்டும்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா இந்த மோதல் ஹைதராபாத்ல இருக்கிற உப்பல் ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்துல நடக்குது. இது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமோட வழக்கமான சொந்த மைதானம். அந்த மைதானத்தோட அட்மாஸ்பியரே செம்ம மாசா இருக்கும். ரசிகர்கள் ரொம்ப ஆரவாரமா இருப்பாங்க. அங்க இருக்கிற பிட்ச் பொதுவா பேட்ஸ்மேன்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். அதனால அங்க அதிக ரன்கள் அடிக்கிற மேட்சுகளை நம்ம நிறைய பார்க்க முடியும். ஐபிஎல் பார்மட்டே கொஞ்சம் சவாலானது. 10 டீம்கள் மொத்தம் 74 மேட்சுகள் விளையாடுறாங்க. அதுல 70 மேட்ச் ரவுண்ட் ராபின் முறையில நடக்கும். ஒவ்வொரு டீமோட கன்சிஸ்டன்சியையும் எல்லா சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி மாறி கையாள்ற திறமையையும் செட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதனால இந்த மேட்ஸோட முக்கியத்துவம் சாதாரண விஷயம் இல்ல. எஸ்ஆர்எச் அப்புறம் சிஎஸ்கே ரெண்டு டீமுக்குமே இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறது வெறும் 2 பாயிண்ட் மட்டுமில்ல. அது ஒரு நல்ல மொமெண்டத்தை உருவாக்கும். அவங்க திட்டங்களை இன்னும் நல்லா செதுக்கும். இந்த லீக்ல ஒவ்வொரு மேட்ஸும் பாயிண்ட் டேபிளை மொத்தமா மாத்திடும். அதனால அவங்க எதிரணிகளுக்கு ஒரு சவாலான செய்தியை அனுப்புற மாதிரியும் இந்த வெற்றி இருக்கும். அனுபவமிக்க வீரர்களை வச்சுக்கிட்டு செம சூப்பரான கேம் பிளான்களோட வர சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட கட்டுக்கோப்பான ஆட்டத்தை நிலைநிறுத்த முயற்சிப்பாங்க. இதுக்கு நேர்மாறா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்களோட அதிரடி ஆட்டத்துக்கும் குறிப்பா பேட்டிங்ல இருக்கிற டைனமிக் ஸ்டைலுக்கும் பேர் போனவங்க. அவங்க சொந்த மைதானத்தோட அட்வான்டேஜை நல்லா பயன்படுத்திக்க முயற்சிப்பாங்க. இந்த மேட்ஸோட முடிவு ஐபிஎல் 2026 பாயிண்ட்ஸ் டேபிள்ல உடனடியா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது டீமோட நம்பிக்கையையும் பிளே ஆஃப் போறதுக்கான அவங்க பாதையையும் பாதிக்கும். ரெண்டு டீமோட ஆட்ட ஸ்டைலும் வேற மாதிரி இருக்கிறதால இந்த மோதல் ரொம்பவே சுவாரஸ்யமானதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு பெரிய டீம்களோட பிளே ஆஃப் கனவுகளுக்கும் இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமானதா அமையும். இந்த முக்கியமான ஐபிஎல் 2026 போட்டிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ரொம்பவே பலமான ஒரு அணியோட வந்திருக்காங்க. அனுபவமான வீரர்களோட சமீபத்துல வாங்குன தரமான வீரர்களும் இவங்க டீம்ல இருக்காங்க. இவங்களோட பேட்டிங் யூனிட்டுக்கு ஒரு முக்கியமான தூணே ஆல் ரவுண்டர் சிவம் தூபே தான். இடது கை அதிரடி பேட்ஸ்மேனான இவரு சிஎஸ்கேவோட சமீபத்திய வெற்றிகளுக்கு ரொம்பவே உதவியிருக்காரு. 2026 ஐபிஎல் சீசனுக்கு தூபேவை 12 கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கே எடுத்தாங்க. மத்திய ஓவர்கள்ல ரன் குவிக்கக்கூடிய ஒரு மேட்ச் வின்னர்னு அவரோட மதிப்பை இது நல்லாவே காட்டுது. பேஸ் பவுலிங் ஸ்பின் பவுலிங் ரெண்டையுமே அசால்ட்டா ஆடக்கூடிய அவரோட திறமை சிஎஸ்கேவோட அட்டாக்குக்கு அவரை ஒரு முக்கியமான ஆளா மாத்துது. இவங்களோட அணி பலத்தை இன்னும் அதிகப்படுத்த ஆஸ்திரேலியா ஆல் ரவுண்டர் மேட் ஷாட் வந்திருக்காரு. அதிரடியான டாப் ஆர்டர் பேட்டிங் கூடவே கை கொடுக்கிற ஆஃப் ஸ்பின் பவுலிங்னு இவரை சொல்லலாம். பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக முன்னாடியே விளையாடியிருந்த ஷாட்டை 2026 ஐபிஎல் சீசனுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் 1.50 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அவரோட பன்முகத்தன்மை சிஎஸ்கே டீம் காம்போசிஷன்ல ஒரு முக்கியமான அம்சத்தை சேர்க்குது. இது அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குது. வேகப்பந்து வீச்சு வரிசைக்கு இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ஜேமி ஓவர்டன் இருக்கிறதும் ஒரு பெரிய பலம். 2025 ஐபிஎல் சீசனுக்கு 1.50 கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கேவோட இணைந்த இவர் அணியோட திட்டங்கள்ல தொடர்ந்து ஒரு முக்கிய பங்கா இருக்காரு. அவரோட எக்ஸ்பிரஸ் வேகம் பவுன்ஸை எடுக்கிற திறமை வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு ஏத்த பிட்சல்ல ரொம்பவே முக்கியமானதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்திய ஆல் ரவுண்டர் ரன்ஷுல் காம்போஜ் ஒரு ரைட் ஆர்ம் மீடியம் பேசர் சிஎஸ்கேவோட பவுலிங் யூனிட்டை இன்னும் பலப்படுத்துறாரு. 2024 ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடியிருந்த காம்போஜை 2025 மெகா ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் 3.40 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அவரோட கச்சிதமான பவுலிங் பந்தை நல்லா ஸ்விங் பண்ற திறமைக்காக அவர் அறியப்படுறாரு. இந்த மாதிரி அவங்க செஞ்சிருக்க சரியான தக்கவைப்புகள் புதுசா வாங்குன வீரர்கள் எல்லாமே எந்த சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி ஒரு ஆல் ரவுண்டர் டீமை உருவாக்குறதுலையும் ஐபிஎல்ல எப்பவும் ஒரு டஃப் போட்டியாளரா அவங்களோட பாரம்பரியத்தை நிலைநிறுத்துறதுலையும் சிஎஸ்கே எவ்வளவு தீவிரமா இருக்காங்கங்கிறத நல்லாவே காட்டுது. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐ எதிர்த்து விளையாட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு பலமான டீம் ஐ களமிறக்க போகுது. குறிப்பா அவங்களோட அதிரடியான பேட்டிங் ஸ்டைலுக்கும் வெளிநாட்டு பிளேயர்ஸுக்கும் ரொம்ப ஃபேமஸ். அவங்களோட பவர் ஹிட்டிங்க்கு முக்கிய காரணமா இருக்கவர் சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஹைன்ரக் கிளாசன் தான்.
IPL 2026 க்காக இவரை SRH 23.00 கோடி ரூபாய் கொடுத்து தக்க வச்சிருக்காங்க. இந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அவரோட மிரட்டலான பேட்டிங் திறமைக்கும் பவுலர்ஸை கலங்கடிக்கிற பவர்ஃபுல் ஆட்டத்துக்கும் ஒரு சாட்சி. குறிப்பா மிடில் ஓவர்ஸ்லயும் டெத் ஓவர்ஸ்லயும் அவர் காட்டுற வெறித்தனமான அதிரடிக்கு வேற லெவல் டிமாண்ட் இருக்கு. அவங்க சொந்த கிரவுண்டான ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல பெரும்பாலும் ஹை ஸ்கோரிங் பிட்ச் தான் இருக்கும். அங்க கிளாசன் இருந்தா டீமுக்கு பெரிய பலம். டீமோட ஆல் ரவுண்டர் பலத்தை இன்னும் அதிகரிக்க இங்கிலாந்து வீரர் லியம் லிவிங்ஸ்டன் IPL 2026 ஏலத்துல 13.00 கோடி ரூபாய் கொடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வாங்கியிருக்காங்க. லிவிங்ஸ்டன் போட பவர்ஃபுல் ஹிட்டிங்கும் அவர் ஆஃப் ஸ்பின்னும் லெக் ஸ்பின்னும் போடுற திறமையும் அவரை ஒரு மல்டி டேலண்டட் பிளேயரா மாத்துது. ரன்ஸை கட்டுப்படுத்தவும் முக்கியமான விக்கெட்டுகளை எடுக்கவும் இவர் ரொம்ப முக்கியம். பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல ஈஷான் மாலிங்கான்னு ஒரு நம்பிக்கையான இலங்கை வேகப்பந்து வீச்சாளர் இருக்கார். IPL 2025 SRH க்காக அறிமுகமாகி அப்புறம் 2026 சீசனுக்காக தக்க வைக்கப்பட்டவர் இவர். அவரோட வேகம் விக்கெட் எடுக்கிற திறமைக்காகவே அவர் ஃபேமஸ். இவரோட இன்னொரு இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான தில்ஷான் மதுஷங்காவும் இருக்கார். இவர் IPL 2026 பிரைடன் காஸ்க்கு காயம் ஏற்பட்டதால அவருக்கு பதிலா SRH டீம்ல சேர்க்கப்பட்டார். இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களோட வேகப்பந்து வீச்சிற்கு இன்னும் பலத்தையும் வித்தியாசமான அணுகுமுறையையும் கொடுப்பாங்க. இதோட இஷான் கிஷனும் 2026 சீசனுக்கான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பிளேயர் லிஸ்ட்ல இருக்கார். அவர் விக்கெட் கீப்பிங்கும் அதிரடியான பேட்டிங்கும் செய்வார் என்பதால் டீமுக்கு இன்னொரு ஆப்ஷனா இருப்பார். மேட்ச் வின்னர்ஸும் புதுசா வந்த திறமையான பிளேயர்ஸும் சேர்ந்து இருக்கிறதால சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு பலமான சவாலை கொடுக்க ரெடியா இருக்காங்க. அவங்க சொந்த கிரவுண்ட் கண்டிஷன்ஸையும் அதிரடி ஆட்டத்தையும் பயன்படுத்தி IPL 2026 ஒரு அதிரடியான வெற்றியை பதிவு செய்யணும்னு காத்திருக்காங்க.